அன்பான நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் 16/12/2024 திங்கட்கிழமையில் மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை தாங்கி ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றது. வருடக்கிரகமாகிய குரு பகவானும் சனி பகவானும் முயற்சி சாணாதிபதியும் ஆறுக்குடையவர் 6ஆம் இடத்திலே, ஆறுக்குடையவர் 2ஆம் இடத்திலே எதிர்பாராத மற்றவர்களால் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற மாதம் என்பது தனுசு ராசினியர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. கோச்சார லக்கணம் என்பது சிம்மமாக 9ஆம் இடத்திலே அமைய பெற்றது. ராசி என்பது 7ஆம் இடத்திலே அமைய பெற்ற திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலும் கரணம் பாலவ கரணத்திலும் யோகம் சுபம் யோகத்திலும் யோக தேவதை லட்சுமி தேவியாக வலம் வந்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக திதி தெய்வம் என்பது துர்க்கையை வழிபட்டு வர, அதுவும் மார்கழி என்று சொல்லக்கூடிய குளிர்ந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதங்களிலே பிள்ளையார் பகவானை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களையும் பிள்ளையார் பற்றி சென்று வருகின்றதற்கும் இந்த மாதங்களிலே 9ஆம் இடத்திலே அமைய பெற்ற தனுசு ராசி என்பது உயர்ந்த மனிதராகவும் பெரியவர்களாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய தத்துவார்த்த ரீதியிலே 9வது ராசியிலே பிறந்த தனுசு ராசிக்கார நேர்களுக்காக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற மார்கழி மாதம் என்பது 16/12/2024 திங்கட்கிழமை, அதாவது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது, இதனால் வரையில் வரன்கள் கிடைக்காதவர்களுக்கு, சுபகாரியங்களால் தடைப்பட்டவர்களுக்கு, சுப நிகழ்வுகளுக்கு ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்க போகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசி நேர்களுக்கு அமர்கின்றது. 2ஆம் இடத்திலேயே 6-11 என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. மற்றவர்களால் கிடைக்காத சொத்து சுகங்கள், நல்லதொரு அந்தஸ்துகளை கொடுக்க போகின்ற, பெண்களால் நல்லதொரு ஆதாயங்கள் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. தனுசு ராசி நேர்களுக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும், 3ஆம் இடத்திலேயே சனி பகவானும், 4ஆம் இடத்திலே ராகு பகவானும், 6ஆம் இடத்திலே குரு பகவானும், 7ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி சந்திர பகவான் தாய்காரகனும் அமைய பெற்றது. அஷ்டமசானத்திலே 5-12 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 9ஆம் இடத்திலே கோச்சார லக்கணமாக அமைய பெற்று 10ஆம் இடத்திலே கேது, 12லே புதன் பகவான், 7-10 என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் 12ஆம் இடத்திலேயே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக திங்கட்கிழமையில் பிறக்க போகின்ற மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு மாதமாக 10ஆம் இடத்திலே கேது இருந்தாலும் 4ஆம் இடத்திலே ராகு பகவான் ஒரு சில இடமாற்றங்கள், சொத்து சுகங்கள், ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதிலே குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து தனன் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசி நேர்களுக்கு மார்கழி என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது நல்லதொரு வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கிறது. தனுசு ராசி என்பதே ஒரு ஹோமத்தின் நெருப்பு. மூத்த மனிதர்களாகவும் வாத்தியார்களாகவும் உயர்ந்த துறைகளிலே வேலைகளிலே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்கழி மாத ராசி பலன் என்பது மிகவும் பிரமாதமாக, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் 4 4லே ராகு பகவான் இருந்தாலும் வாகனங்களால், சொத்து சுகங்களால், பொருளாதாரங்களால் ஒரு சில சேதங்களும் ஒரு சில தடை தாமதங்களும் இருந்து கொண்டிருக்கின்ற நிலைகளிலே குருவின் பார்வை உங்களுடைய தனஸ்தானத்திலே, 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே விழுகின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய வாக்குகள் அனைத்தும் நல்லதொரு யோக பலன்களையும், சிந்தனை என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் லாபாதிபதியின் பார்வையிலேயே நீச்ச பங்க ராஜயோகத்திலே இருக்கின்ற செவ்வாய் பகவானும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. மாத ஆரம்பத்தில் அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது ஒரு சில தடை தாமதங்கள், பெண்களால் நடக்கக்கூடிய ஒரு சில ஏமாற்றம், தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிலே குரு பகவான் பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுகின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்த்து இந்த மாதம் என்பது அமர்கின்றதுனாலே சந்திர பகவானுடைய
செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆரம்பம் என்பது ஒரு சில தடை தாமதங்கள் கொடுத்தாலும் போக போக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. குருவின் பார்வை மிகவும் பிரமாதமாக 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கின்றது மட்டுமல்லாது 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் இடமாற்றங்கள் செல்கின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. மார்கழியிலே குளிர்ந்த மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே சூரிய பகவான் 9 குடையவர் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நடக்காத ஒரு சில சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகளும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இது மூத்தவர்களால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட நல்லதொரு சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஆரம்பிப்பதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு 9 குடையவர் ராசியிலே அமர்ந்து இந்த மார்கழி மாதம் என்பது நடக்கின்ற காரணத்தினாலே தகப்பனால் பெரியோர்களால் நல்லதொரு அங்கீகாரங்கள் அரசு உத்தியோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியும் 7ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே ஒன்றுக்கொன்று 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மூத்தவர்களால் பெரியோர்களால் நல்லதொரு யோக பலன்கள் மற்றும் கூட்டு தொழில்களிலே இருப்பவர்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு 7-10 என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே குருவின் பார்வை 10ஆம் புதன் பகவான் பெறுகின்ற பொழுது ஒரு சிலருக்கு நல்லதொரு யோக பலன்களும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 6-11 என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு இதனால் வரையில் வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் செல்லாதவர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மார்கழி மாதம் என்பது தனுசு ராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமாக முயற்சிக்கும் காரியங்கள் அனைத்தும் தித்திக்கின்ற காரியத்திலே சனி பகவான் புதனை பார்க்கின்ற பொழுது இங்கே முயற்சி சாணாதிபதி லாபாதிபதியும் புதன் பகவான் தொழில்களால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் பிரமாதமாக பிறக்கப் போகின்றது. அதிலே சந்திர பகவான் 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பார்த்து இந்த மாதம் அமர்கின்றது என்பது தாய் தகப்பனால் நல்லதொரு மாற்றங்களும் பெரியோர்களால் ஆசைக்கப்பட்ட நல்லதொரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மார்கழி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு 10 கூடிய ஒரு 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்கள் தொழில்களால் நல்லதொரு முன்னேற்றங்களையும் கொடுக்கின்றது. 6 கூடியவரும் லாபாதிபதியும் 2ஆம் இடத்திலே இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெற்றிகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு முயற்சி சாணத்திலே சனி பகவான் மூலத்திரிகோணத்திலே இருந்து புதன் பகவான் குரு பகவான் ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான 6ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் ஊதிய உயர்வுகளையும் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு இந்த மார்கழியிலே பாக்கியாதிபதி ராசியிலே உட்கார்ந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களும் உறவினர்களால் நல்லதொரு ஆதாயங்களும் கூட்டு தொழில்களால் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மார்கழியிலே நல்லதொரு மாற்றங்களையும் யோகங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக 6ஆம் இடத்தில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் இடத்தையும் ராசிநாதன் 4 குடையவரும் சொத்து சுகங்கள் பொருள்களிலே நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசி என்றாலே மிகவும் அற்புதமான உயர்ந்த ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக ராசியிலே பிறந்த உங்களுக்கு மிகவும் பிரமாதமாக பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ராசி பலமாக பாக்கியாதிபதியின் ஆசீர்வாதத்தாலே பெரியோர்களால் முன்னோர்களால் நல்லதொரு ஆசீர்வாதம் மார்கழி என்று சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு மிகவும் அற்புதமாக அதுவும் பிள்ளையார் பகவானுக்கு இந்த மாதம் பூரா சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வருகின்றதும் மிகவும் திருப்திகரமான ஒரு தெய்வங்களை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மார்கழி என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே அடியெடுத்து வைத்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகள் இதனால் வரையில் மனக்கசப்புகள் தகராறுகள் இருந்தவர்களுக்கும் சூரிய பகவான் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. சந்திர பகவான் 7இல் இருந்து ராசியை பார்க்கின்றதும் இந்த மாதம் என்பது ஆரம்பம். பெரியோர் தாய் தகப்பனால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு விமர்சையாக வெகு சிறப்பாக 2ஆம் இடத்திலேயே லாபாதிபதி அமையப்பெற்று முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் அமையப்பெற்றும் 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது ஒரு சில வாகனங்களிலே பழுதுபட்டு நிற்பது தேவையில்லாத விரய செலவுகள் ஏமாற்றங்கள் இருந்தாலும்
ராசிநாதன் 6ஆம் இடத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதுனால எதுவாக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக சமாளிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதும், அஷ்டமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மறைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது, செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய நீச்சபங்க ராஜயோகத்திலே 6க்குடையவர் பார்வையிலேயே செவ்வாய் பகவான் இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதங்களிலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 7க்குடையவரும் 10க்குடையவரும் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளுக்காக இடமாற்றங்கள் செல்லக்கூடியதும், அதிலே நல்லதொரு மாற்றங்களும், வேலை கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன்களையும், 10க்குடையவர் குருவின் பார்வையிலே சிறப்பாக இருக்கின்றதுனாலேயும், குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே இந்த மாதம் முழுக்க 6 இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்றதும், 9க்குடையவர் ராசியிலே இருக்கின்றதும், 3, 9 என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி மிகவும் பலமாக இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலேயும், சுக்கிரனின் ஆசீர்வாதம் மிகவும் பிரமாதமாக 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களில் வரன் அமையாதவர்களுக்கு, வரன் கிடைக்காதவர்களுக்கும் ஒரு சில அங்கீகாரங்கள், வரன் நடத்துவதற்கும், வரன்களிலே கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாக மாறுகள் என்பது தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களுக்கு சூரியனும் சந்திரனும் ராசியிலேயும் 7ஆம் இடத்திலும் இருந்து அமைய பெறுகின்ற இந்த மாதங்களிலே தனுசு ராசி என்று சொல்கின்ற இந்த ராசி என்பது 9வது இடத்தில் 3வது திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ராசியில் பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு இது ஒரு நெருப்பு ராசியாகவும், உபய ராசியாகவும், குரு பகவானுடைய ராசியாக ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான 9வது இடத்தில் அமையப்பெற்ற ராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற இந்த மாதம் என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சுக்கிரனின் பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களும், முயற்சி ஸ்தானத்திலே சகோதர சகோதரிகளால் நல்லதொரு மாற்றங்களையும், 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு சில தடை தாமதங்கள், வாகனம் பழுதாகுதல், இதிலே தேவையில்லாத ஒரு சில செலவுகள் இருந்தாலும் அதிலே குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது 10ஆம் இடத்தை கேந்திர ஸ்தானத்திலே பார்க்கின்ற பார்வையிலே சுப நிகழ்வுகள் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்திலே சுக்கிரன் பார்வையிலே இருந்து பார்க்கின்ற பார்வைக்கும் மிகவும் அற்புதமாக செவ்வாயின் பார்வை என்பது உங்களுடைய லாபஸ்தானத்திலே விழுகின்ற, பஞ்சமாதிபதியின் பார்வை என்பது 11ஆம் இடத்திலே துலாம் ராசியிலே விழுகின்ற காரணத்தினாலும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை செவ்வாயின் பஞ்சமாதிபதி பார்க்கின்ற காரணத்தினாலே சகோதர சகோதரிகளால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், சகோதரிகளிலே இளைய சகோதரர்களால் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கின்றது. அந்த வகையிலே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாகவும், அதிகபட்சமாக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.